காலேஜி படிக்கிற பொண்ணு முதலாம் ஆண்டு முடிச்சுட்டு அங்கே முதலாம் ஆண்டு படிச்சுன்னு இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு 11 மணிக்கு ஒரு ஆண் நண்பரோட காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. 11 மணிக்கு முள்ளுக்காட்டுக்குள்ளே ஏன் போய் பேசுகிறீங்க? ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கம் ஒரு 150-200 ஏக்கர் நிலம், அங்கே உட்காந்து தான் பேசணுமா? இராணுவ ரகசியத்தை பேச போனீங்களா? அடுத்த 26 யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பேச போனீங்களா? இல்லை இப்போ ஒன்றிய அரசு வணக்கம். கோவைமுத்தூரில் ஒரு துயர சம்பவம். ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கம் ஒரு 150 ஏக்கர் நிலம், அங்கே வெறும் முள்ளுத்தோப்பு, முள்ளுக்காடு, புதர் மண்டி இருக்குது. கொஞ்சம் இடத்துல கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க பகலில் பசங்க. ஒரு 5 மணி ஆனால் 6 மணி ஆனால் அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது, போயிடுவாங்க. பயம், பகலில் போகிறதுக்கு அங்கே பயமாக இருக்குது. எத்தனை தூரத்தில் யாருமே இல்லை. அங்கே ஒரு சமூக விரோதிகள் ஒரு கூடாரம் அமைச்சு அங்கே டாஸ்மார்க் திருட்டுத்தனமாக கள்ளச்சாராயம் விற்றுனுக்கிறான். டாஸ்மார்க் அதை நாம் தமிழர் தம்பிங்க அண்ணன்லாம் சேர்ந்து கூட அதை உடைச்சி அதை அப்புறப்படுத்திட்டாங்க. அப்படியாப்பட்ட இடத்துல 11 மணிக்கு காரில் காலேஜுக்கு போய் படித்து நம்ம பெண் பிள்ளை ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு வக்கீலா, ஒரு சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்றதுக்கோசரம் கஷ்டப்பட்டு ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் உங்களை சேர்த்து படிக்க வச்சாங்க, படிக்க அனுப்புகிறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு இதுக்கு எல்லாமே காரணம் இந்த சனியை முடித்த செல்ஃபோன். இந்த செல்ஃபோனில் ஒரு 1 டே ஆப்புன்னு ஒன்று இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஆப்பை பயன்படுத்தி அந்த பெண்ணும் ஒரு ஆணும் எங்கே ஒன்றா ஜாலியாக சுற்றிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு நிர்ணயம் பண்ணி அதை வாங்கிக்கின்னு சுற்றுற மாதிரி ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதை தடை பண்ணணும். அந்த ஆப் மூலிமா 11 மணிக்கு காரில் போய் அவன் ஒரு கார் மெக்கானிக்காக கார் சேல் பண்ணுறான். அவனும் ஒரு தொழில் இருக்குது, அதிபர் மாதிரி தான். இந்த படிக்கிற பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் இவன் தங்கச்சி, இவனோட அக்கா, இவனோட அம்மா, இவங்களை ராத்திரி 11 மணிக்கு முள்ளுத்தாப்புக்கு கூட்டின்னு போவானா? இவன் சொல்லுங்கள். இவனோட மனைவி, இவனோட சகோதரி, இவன் சித்தி மக, இவன் சித்தி, இவங்க சொந்தக்கார பொம்பளை பிள்ளைங்க யாரையாச்சும் 11 மணிக்கு முள்ளுக்காட்டுக்குள்ளே கூட்டின்னு போவானா? மூட்டாள் பையன். இவன் காசு இருக்கிற திமிரு ஏமாளி பெண்களை இந்த மாதிரி ஏமாற்றி இந்த பெண் படிக்க போன பொண்ணை 11 மணிக்கு அந்த காட்டு பகுதியில் கூட்டு போயிருக்கிறான். கூட்டு போய் பேசின்னு இருந்திருக்கிறான். பேசுகிறான்னா என்னவோ தெரியல, அது நமக்கு தெரியாது. அது காவல்துறை அதை எல்லாமே கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் விசாரித்து தெரியப்படுத்துவாங்க. அங்கே அந்த 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 இடத்துல உங்களுக்கு என்ன பேச்சு? ஆள் நடமாட்டமே இல்லை, பூரா இருட்டாக இருக்குது. ஏன் நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அங்கே ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே லைட்லாம் இருக்குது, லைட் வெளிச்சில் உட்காந்து பேசுகிறாம உங்களை யாரும் தடை பண்ண போகிறாங்களா? ஏங்க உட்காந்துருன்னு கேட்க போகிறாங்களா? ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒதுக்குப்புறமா எல்லாம் அந்த சமூக விரோதிகள்லாம் அங்கே இருக்கிற இடம், அந்த ஒதுங்கி போய் ஒதுங்குறவங்க இடத்துக்கு நீங்கள் எதுக்கு போகிறீங்க? இதை கேட்டால் ஏன் அங்கே போனீங்க, ஏன் அங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் அப்படின்னு சில முட்டாள் பசங்க சொல்கிறான். நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். எல்லா இடத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பாக அந்த காட்டு பகுதியில் போலீஸ் அந்த இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க, தனியாருடைய இடம் அது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணின்னு இருக்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு போலீஸ் பாதுகாப்பு போட்டுடலாமா? இனிமே வானதி சீனிவாசன் அக்கா உடனே போராட்டம் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த அந்த கோயம்புத்தூர் தானே நீங்களும்? ஏன் நீங்கள் போய் இங்கே பாதுகாப்பு போடுங்க? நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு அக்கறை இல்லையா? சமூக அக்கறை உங்களுக்கு இல்லையா? பேச மட்டும் வந்துட்டீங்க. திமுக அரசு மேலே குறை சொல்ல வந்துட்டீங்கல்ல. ஏன் உங்களுக்கு இந்த இடம் இப்படி இருக்குது, இதுக்கு ஒரு பாதுகாப்பு போடுங்க, அங்கே ஒரு 4-5 கேமரா வைங்க அப்போ நீங்களும் சொல்லலாமே. நீங்களும் எம்எல்ஏ தானே, சொல்லலாமே. உங்களுக்கு அக்கறை இருக்குதுல்ல.
கவர்மெண்ட்டுக்கு உடனே நீங்கள் அங்கே சட்டசபையில் பேசி அந்த இடத்த சரி பண்ணுங்கள், வேலி அமைக்க சொல்லுங்கள், அந்த இடத்துக்காரங்க யாருன்னு கூப்பிட்டு அவங்கள பேசி அதுங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் வைங்க, எங்கள் சமூக விரோதிகள்லாம் அதிகமாக நடமாறாங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அக்கறை இருக்கிறதுல எம்எல்ஏ நீங்கள் சட்டசபையில் நீங்கள் குரல் கொடுத்துருக்கலாமே, ஏன் விட்டுட்டீங்க? திமுக மேலே குறை சொல்கிறதுக்கோசரம் விட்டுட்டீங்களா? அந்த பெண் பிள்ளைய ஏமாற்றி அவன் ஒரு காரு வாங்கி விற்கிற வியாபாரம் பண்ணுறான். ஏமாற்றி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் 11 மணிக்கு அங்கே ஏன் பேச போகிறீங்க? எதை பற்றி பேச போகிறீங்க? இப்போ சிறப்பு இந்த ஓட்டுலாம் சரி பார்த்துன்னுங்கிறாங்க பார்த்தீங்களா? அதாவது வட மாநிலத்துக்காரனை பூரா இங்கே ஓட்டு போடுற மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் ஓட்டு இல்லை. இனிமேல் தமிழனுக்கு பூராமல் பாதி பேர்த்துக்கு ஓட்டு இல்லாமல் போகுது. அந்த எடுப்பை பற்றி பேச போனீங்களா? 2026 நம்ம யாரை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு பேச போனீங்களா? இந்த மோடிஜி ஒன்றிய அரசு டேக்ஸிலாம் அதிகமாக போடுறாங்களே, அதை பற்றி பேச போனீங்களா 11 மணிக்கு முள்ளுத்தோப்பில்? இல்லை இராணுவ ரகசியத்தை பற்றி பேச போனீங்களா? எல்லை பாதுகாப்பில் எல்லாமே ஒழுங்காக பாதுகாக்கிறாங்களா இல்லையான்னு அதை பற்றி பேச போனீங்களா? கப்பற்படையை பற்றி பேச போனீங்களா? விமானப்படையை பற்றி பேச போனீங்களா? என்ன ரகசியம்? எல்லாம் உங்கள் காலேஜ் நீங்கள் படிக்கிறீங்களே, அங்கே அந்த அசைன்மெண்ட்லாம் கொடுக்கறத பற்றி அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணுறது எப்படின்னு அங்கே ராத்திரி 11 மணிக்கு முள்ளுத்தோப்பில் போய் பேச போனீங்களா? நீங்கள் அந்த இடத்துக்கு போன தொட்டு தான் சமூக விரோதிங்க, ஏற்கனவே குற்றம் பண்ணவன், குற்றவாளி, பொறுக்கி புறம்போக்கு நாதரி திருட்டு புறம்போக்கு பசங்க அங்கே உட்காந்து குடிச்சுன்னு இருக்கிறான். இதை நீங்கள் அடிக்கடி அங்கே போயிருக்கிறாங்க. அதனால் இதை நோட் பண்ணினே இருந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் சீரழிச்சிட்டான். 3 பேர். அவன் கூட போனான் பார்த்தீங்களா? அவன் அவனை வெட்டியிருந்தா ரத்தம் பூரா போய் அங்கேயே செத்துனுப்பான். அவனை வெட்டலாம் தள்ளி விட்டாங்க. அவங்க மயக்க ஏந்திச்சு காவல்துறைக்கு தெரிவிச்சான். பயந்துன்னு சொல்லிட்டான், எங்கே நம்ம மேலே பழி வந்துருப்போம், இல்லைன்னா அந்த பொண்ணை கூட்டின்னு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்துட்டுருப்பான். எதுவுமே நடக்காத மாதிரி. இது இந்த யாருக்கு கேவலம்? அந்த பெண் பிள்ளைக்கும் கேவலம். அந்த பெண் உனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சில்ல, உன் கூட வந்தானே அந்த பரதேசி நாய், அந்த நாயை உன்னை திருப்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவானா? உனக்கு வாழ்க்கை கொடுப்பானா? உன் எதிர்காலமே போச்சே. கொஞ்ச நேரம் நீ போய் காரில் உட்காந்து அவன்கிட்ட பேச போய் உன் எதிர்காலம் போச்சா? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புகிறான், தனியார் கல்லூரியில் படிக்க அனுப்புகிறான். நீ படித்து ஒரு பெரிய ஆளாக வருவ. இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஆளாக ஒரு கலெக்டரா, ஒரு டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா, ஏதோ ஒன்று ஒரு நல்ல நிலைமைக்கு வருவன்னு பெண் பிள்ளையை படிக்க வைக்கிறான். பெண்கள் வெளியே வரலாம், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் வெளியில் சுற்றுங்க, போங்க, வாங்க. இந்த மாதிரி இருட்டான இடம், முள்ளுத்தோப்பு, யாருமே இல்லாத இடத்துக்கு போய் சமூக விரோதிங்க இருக்கிற இடத்துல போய் நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இதுக்கோசரம் முதலமைச்சர் பொறுப்பாக மாட்டார், காவல்துறை பொறுப்பாகாது. நீங்கள் பண்ணுற தப்புக்கு காவல்துறையெலாம் பொறுப்பாகாது. அந்த பரதேசி பாடு பசங்க உங்களை ஈட்டு நாசம் பண்ணி விட்டானுங்களே, அவங்கள சுட்டு பிடிச்சாங்க. அவங்களாம் சுட்டே இருக்கக்கூடாது, அவங்கள சாவடிச்சிருக்கணும். காலில் சுட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் ஏற்றி மேலே சுட்டுருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருங்க. எல்லாரும் இந்த பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கிங்க. இல்லை அவங்களுக்கு காவல்துறை ஆப்பு ஒன்று இருக்குது, உடனே அந்த ஆப்பை பயன்படுத்துங்க. அவன் அந்த காரை கொடுவாவில் கத்தி எடுத்து வெட்டுற வரைக்கும் நீங்கள் அந்த செல் எடுத்து டக்குன்னு காவல்துறைக்கு தெரியப்படுத்திருக்கலாமே, உடனே உங்களை காப்பாற்றிருப்பாங்க. நீங்கள் தெரியப்படுத்த தவறிட்டீங்க. பயம், நடுக்கம், என்ன பண்ணுறதுன்னு புரியாது, நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தீங்கன்னு புரியாது. இதை நம்ம பெண் பிள்ளைங்களை இழிவாக பேசலை. நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. மற்ற இடத்துக்கு போங்க, வெளிச்சமான இடத்துக்கு போங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இதுக்கு காவல்துறையெலாம் பொறுப்பாகாது, ஆளுகின்ற அரசு பொறுப்பாகாது. நம்ம தான் விழிப்போடு இருக்கணும். சுய ஒழுக்கம் வேணும்.
பொது ஒழுக்கம் வேணும். நீங்கள் ஒழுக்கமாக இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கு போனால் இது எல்லாருக்கும் கெட்ட பேர். தமிழக அரசுக்கு கெட்ட பேர், காவல்துறைக்கு கெட்ட பேர், உங்கள் தாய் தந்தைக்கு கெட்ட பேர், உன் சொந்தக்காரனுக்கு கெட்ட பேர், இந்நேரம் உன் ஊரே காரி துப்பான். உங்களுக்கு தான் கெட்ட பேர். பாதுகாப்பாக இருந்துங்க.